நான் சொல்றேன் உங்களை பார்த்தா நாங்கள் வந்து என்ன எல்லாரும் பண்ண பார்த்துட்டு வீட்டில் இருக்கலாம் கிடக்கு அந்த மாதிரி நாங்கள் இங்கே இப்போ வந்து இருக்கிற சமைக்கவா பல்லேன மரிதா பாஸ் கொடுங்க அங்க அவேண்டா விட்டா முறிஞ்சிடுது வட்டி எடுத்துருக்கு நானோ டிவுட்டா அப்படி தென்னை மரம் எங்க கரண்ட் அங்க மரம் காத்தடிச்சு உண்மையா ஒரு தென்னை மரம் முறிஞ்சு அப்படி எல்லாம் நான் இன்னும் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இல்லையா இல்லையா என்ன போகுது அவன் வந்து 39 நாள் அலைய பிள்ளைய கொண்டு கோயில் அடிக்காம வச்சிருக்கு நான் விட்டு நான் குளிக்க போறேன் போய் நிறைய சாமான எல்லாம் செய்யலாம் அங்க பின்னி பாஸ்லயே போ ஏதாவது சொல்லணும் இல்லைக்கா
இன்றைய தினம் போக்கட்டி அரசியல் தமிழ் கலைவன் பாடசாலையில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக வந்திருந்தேன். உண்மையில் 38 குடும்பங்களைச் சேர்ந்த 100 சொச்ச மக்கள் இங்கு தங்கியிருக்கின்றார்கள். கடந்த வெள்ளத்திலும் இங்கு வந்த மக்கள் மீள திரும்பாமல் 22 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து தங்கியிருந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சமைக்கின்ற இடம் கூட இப்போது வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் அவர்கள் சமைக்கக்கூடிய நிலைமையும் இல்லாத காரணத்தினால 100 சொச்ச மக்கள் தற்போது இங்கே தங்கியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மண்டபங்களிலும் அதே போல் போக்கட்டி அம்மன் கோவிலுடைய மண்டபத்திலும் தங்கியிருக்கிறார்கள். அதே போல் பாலாய் வடக்கு கலைவாணி முன்பள்ளியிலும் 11 குடும்பத்தைச் சேர்ந்த 38 பேரும் தங்கியிருக்கிறார்கள். இந்த வெள்ளம் தொடர்ச்சியாக வருடம் இவர்களுக்கு இந்த சோதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்ற விஷயம் என்னவென்றால், தங்களுக்கு சாப்பாடு தண்ணி தராமல் விட்டாலும் பரவாயில்ல, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை ஏதோ ஒரு வழியில் இந்த இடத்துல மாரி காலத்தில் வெள்ளம் தங்காதவாறு இந்த வெள்ளத்தை வழிந்தோடக்கூடிய ஒரு வசதியை செய்ததை சொல்லித்தான் இந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் அதேபோல் அரசியல் பிரதிநிதிகள் எல்லோரும் இணைந்து இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுதான் வரியம் இப்படி வெள்ளத்துக்காக நாங்கள் இப்படி அவலப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு ரோட்டு வசதியை செய்து தண்ணி இல்லாத மாதிரி ஆக்கி தருவோம். வரியம் மழை வந்து நாங்கள் பள்ளிக்கூடம் போகாட்டி ஸ்கூலில் இருக்கிறோம். எங்களுக்கு நடுவலம் பெரிய நாங்கள் ஒழும்பி ஸ்கூலுக்கு போயில அது எங்களுக்கு தண்ணி வீட்டுக்கு இவ்வளோ இந்த மட்டத்துக்கு நிற்கிது. எங்களுக்கு இந்த ரோட்டு இதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி ஆக்கி தந்தால் நாங்கள் வரியம் ஒழும்பி போக மாட்டோம். பிள்ளைகளோட நாங்கள் இதாண்டு அங்கே போய் இருக்கையில் அதுங்களால் சின்ன பிள்ளைகள் வந்து 328இருந்து இருக்கிற நாங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வரியம் உங்களுக்கு ஒரே தண்ணி. நாங்கள் இந்த முறை வந்து இப்போ தண்ணிக்கால நின்று வத்தி போடுது வீடு வழியை வந்தால் திரும்ப வந்த தண்ணி. நாங்கள் வந்து சாப்பாடுக்காக அங்கே போய் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த ரோட்டை வந்து புறமரித்தி தாங்கணும். உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் 328 இருக்கிறோம். வருஷம் நாங்களும் ஒரு வருஷம் ஸ்கூல் வழிக்கவும் கோயில் மண்டபங்கள்லேருந்து தான் மாறி இருக்கிறோம். எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதால் பிள்ளைகள் போக்குவரத்து பிரச்சனை இல்லை. முதல் ஸ்கூல் போய் வர்றதெல்லாம் சரியான சிரமம். எங்களுக்கு ரோட்டு வந்து புறண வச்சு தரணும். எங்களுக்கு வேறு எந்த உதவியும் தேவையில்லை.